Hello viewers, I am Maitli. இன்னைக்கு நாம 12th CBSE Maths Relation and Functional Exercise 1.3 ஓட 9th sum இந்த வீடியோல பார்க்க போறோம். क्वेश्चन பாருங்க. Consider f function சொல்லிருக்காங்க r plus 2 minus 5 to infinity. r plus ன்றது domain வந்து positive real numbers to codomain பாத்தீங்கன்னா minus 5 to infinity ன்னு கொடுத்திருக்காங்க. Given by f of x is equal to 9x square plus 6x minus 5. Show that f is invertible. Invertible na both 1 to 1 and on to 1 irukku நம்ம காட்டணும் அப்பதான் inverse இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். With the inverse f inverse y is equal to இது நம்ம ப்ரூவ் பண்ணணும். இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு ஃபங்க்ஷன் என்ன கொடுத்திருக்காங்கன்னா r plus 2 domain codomain வந்து -5 to infinity. f of x பாத்தீங்கன்னா 9x square plus 6x minus 5. So நம்ம 1 to 1 ப்ரூவ் பண்ணோம்னா let f of x1 is equal to f of x2 நம்ம எழுதிக்கிறோம். பாத்தீங்கன்னா இது 9x square plus 6x 1 minus 5 is equal to 2x2 square plus 6x2 minus 5 இருக்கு. minus 5 நம்பர்னும் போது இது நம்மளுக்கு கேன்சல் ஆயிடும். இப்போ பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு டேபிள்லயுமே வந்து 3 காமனா இருக்கு. ஸோ 3 காமனா எடுத்துட்டா x1 square plus 2x1 ஆயிடும் is equal to இங்கேயும் 3 காமனா வரும் x2 square plus 2x2 ஆயிடும். இப்போ 3 நம்மளுக்கு கேன்சல் ஆயிடும். இப்போ x1 x2லாம் ஒரு சைடில் எல்லாமே ஒரே சைடில் கொண்டு வந்துருங்க. ஸோ x1 square plus 2x1 minus x2 square plus 2x2 ஆயிடும் equal to 0. இது ரெண்டும் ஸ்கொயரில் இருக்குது. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா x1 minus x2 x1 square minus x2 plus இங்கே 2 காமன் எடுத்தால் x1 சாரி இதுவும் மைனஸில் வந்து minus x2 ஆகிடும் equal to 0. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபார்முலாவில் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். a square minus b square ஃபார்முலாவில் இது ஸ்ப்ளிட் பண்ணி எழுதினா x1 plus x2 into x1 minus x2 வரும் plus 2x1 minus x2 is equal to 0. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னா x1 minus x2 ரெண்டுத்துலையுமே காமனாக இருக்குது. ஸோ காமனாக இருக்கிறது வெளில எடுத்துக்கோங்க. ப்ராக்கெட்குள்ளே பார்த்தீங்கன்னா x1 plus x2 plus 2 வரும் equal to 0. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. this is equal to 0 this is equal to 0 போடும்போது இங்கே x1 is equal to x2 வந்துடும். x1 minus x2 equal to 0 போட்டோன்னா x2 அந்த சைட் போகும்போது x1 is equal to x2 ஆயிட்டாலே நம்ம என்ன சொல்லிடலாம் it is 1 to 1 function சொல்லலாம். இது வந்து not possible. இது not possible னா ஒரு 3 டேர்ம் இது வந்து ஒரு பாசிட்டிவ் டேர்ம். இதுமே பார்த்தீங்கன்னா x1 x2 ஆனால் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது r belongs to ரியல் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. பாசிட்டிவ் ரியல் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. பாசிட்டிவ் ரியல் நம்பர்னால் இங்கே இருக்க போகிற நம்பரும் ஒரு பாசிட்டிவ் நம்பராக தான் வரப்போகுது. 3 பாசிட்டிவ் நம்பரை ஆட் பண்ணால் நம்மளுக்கு கண்டிப்பாக 0 வராது. ஸோ இது நாட் பாசிபிள். ஸோ x1 is equal to x2 மட்டும்தான் இங்கே வந்து அவைலபிலிட்டி இருக்கும் பண்ண முடியும். அதனால் x1 equal to x2 வந்துட்டாலே therefore f is 1 to 1 function. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம f of x1 is equal to f of x2 போடும்போது x1 equal to x2 வந்துட்டாலே இது வந்து ஒரு 1 to 1 function அப்படின்னு சொல்லி நம்ம இதை சொல்ல முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா let y is equal to f of x னு எழுதிக்கோங்க. f of x ஓட வேல்யூ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க 9x square minus 6x minus 5 இருக்கு இல்லையா. இப்போ x தவிர மற்றதுலாம் இந்த சைட் கொண்டு வந்துருங்க. ஸோ y plus 5 is equal to 9x square minus 6x. இங்கே காமனாக நம்ம 3 எடுக்க முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி டிவைடட் பை 9 பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ plus 5 by 9 is equal to x square minus 2 by 3x ஆயிடும். ஏன்னா நம்மளுக்கு இங்கே வந்து 9 வந்து தேவையில்லைன்றதுனால முதல்ல 9 ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது என்ன இருக்குன்னா என்ன பண்ணணும்னா let y is equal to f of x னு எழுதிக்கோங்க. ஸோ y is equal to f of x னா f of x ஓட வேல்யூ நமக்கு தெரியும். y is equal to
9x square minus plus 6x minus 5 இருக்கு. minus 5 equal to இந்த சைடு கொண்டு வந்தா y plus 5 is equal to 9x square plus 6x ஆயிடும். நம்ம x is equal to கொண்டு வரணும். அதுதான் நம்மளோட கான்செப்ட். ஆனா இங்க பாத்தீங்கன்னா x square x இருக்கும்போது கொண்டு வரது கஷ்டமா இருக்கும். சோ நான் என்ன பண்ண போறேன்னா இத வந்து இந்த டேர்ம் இங்க இருக்கிற டேர்மை வந்து நம்ம 10th ஸ்டாண்டர்ட்ல படிச்ச completing the square மெத்தட்ல இத நான் பண்ண போறேன். எப்படி பண்ணலாம் அப்படினு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் x square முன்னாடி கோஎஃபிஷியன்ட் இருக்க கூடாதுனால divided by 9. சோ 2/3x ஆயிடும். இப்போ ரொம்ப சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கணும்னா x க்கு முன்னாடி என்ன நம்பர் இருந்தாலும் அது divided by 2 பண்ணிக்கோங்க. சோ 2/3 b கண்டுபிடிக்கணும் நம்ம. இது x square plus 2ab இன் ஃபார்ம்ல இது இருக்கு. divided by 2 பண்ணா நம்மளோட b பார்த்தா 1/3. சோ y plus 5/9 is equal to x square plus 2/3. இதுதான் நம்மளோட b. சாரி 2ab plus b square பதில் நம்ம b என்ன கண்டுபிடிச்சோம் எது இங்க இருந்தாலும் divided by 2. b வந்து இருக்குது 1/3 இருக்கு 1/3 whole square. இதுவே வந்து இங்கேயும் எழுதிக்கோங்க 1/3 whole square. இப்போ பாத்தீங்கன்னா இது y plus 5 plus 1/9 ஆயிடும். ஏன்னா ஸ்கொயர் பண்ணும்போது கீழே வந்து 9 ஆயிடும். ஸோ இது இப்படி எழுதிக்கலாம். இது a plus b the whole square formula. இப்போ ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த சைடு வரும்போது ரூட் ஆகிடும். ஸோ ரூட் ஆகிடுச்சுன்னா ரூட் y plus 6/9 9 வந்து 3 ஆகிடும் ஈக்குவல் டு x plus 1/3. ஸ்கொயர் ஈக்குவல் டு நான் இந்த சைடு கொண்டு வந்துட்டு அதனால தான் அது ரூட் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 1/3 ஈக்குவல் டு இந்த சைடு கொண்டு வாங்க. x is equal to root of y plus 6/3 minus 1/3. இப்போ x பார்த்தீங்கன்னா x is equal to root of y plus 6 minus 1. ஏன்னா டினாமினேட்டர் சேம்னால டினாமினேட்டர் நம்ம ஒரு தடவை எழுதிக்கலாம். இப்போ நம்ம x ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். x பத்தி என்ன தெரியும்? x belongs to real numbers, positive real numbers. அப்படி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிறது பாசிட்டிவ். இது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் நம்மளோட x. அப்போ இது வந்து greater than or equal to 0 தான் இருக்கும். because x we know that x is greater than or equal to 0. அப்படினா x is greater than or equal to 0 இருக்கும்போது இதுவும் கண்டிப்பா y root of y plus 6 minus 1/3 is also greater than or equal to 0 இருக்கும். ஏன்னா நம்ம y எப்படி இருக்கும் அப்படின்றத ஃபைண்ட் பண்ணணும். அப்பதான் அது ஆன் டு ஃபங்க்ஷனான்னு சொல்ல முடியும். இப்போ 3 ஈக்குவல் டு இந்த சைடு போகும்போது 0 ஆகிடும். ஸோ ரூட் y plus 6 greater than or equal to இந்த சைடு போகும்போது 1 ஆகிடும். ஸோ ரூட் ஈக்குவல் டு இந்த சைடு போகும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆகிடும். ஸோ ரூட் ஸ்கொயர் ஆகிடும். சாரி ரூட் வந்து ஸ்கொயர் ஆகும். ஸ்கொயர் ஆகும்போது 1 ஸ்கொயர் வில் பி 1 தான். அப்போது y plus 6 is greater than or equal to 1. y is greater than or equal to 1 minus 6. y is greater than or equal to minus 5 ன்னு வருது. இப்போ பாருங்க y is greater than or equal to minus 5. So y can be minus 5 to infinity. ஸோ y பார்த்தீங்கன்னா -5லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் வரும்னு சொல்லலாம். நம்மளுக்கு இதுதான் y தான் நம்மளோட ரேஞ்ச். ஸோ ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா -5 to infinite. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோடொமைனும் நம்மளுக்கு இதே தான். அவங்க கொடுத்துருக்க கோடொமைன் பார்த்தீங்கன்னா அதுவும் -5 to infinite. ஸோ ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு கோடொமைனாக இருக்கிறதுனால therefore f is onto function. f வந்து நம்ம onto function சொல்லிடலாம். ஏன்னா கோடொமைன் இஸ் ஈக்குவல் டு ரேஞ்ச் இருந்துட்டாலே இது ஒரு onto function. f is bijective and invertible. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா f வேல்யூ நம்ம f வந்து ஒரு பைஜெக்டிவ் கண்டுபிடிச்சிட்டோம். we know that f inverse y is equal to x ன்னு சொல்லி x ஓட வேல்யூ நம்ம ஏற்கனவே ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். அது என்னன்னா f inverse y is equal to root of y plus x. x is equal to நம்ம ஃபைண்ட் பண்ணோம் இல்லையா, அதை இங்கே எழுதிக்கோங்க. ஸோ இதுதான் நம்ம ப்ரூவும் பண்ணணும். நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.